அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார காணொலியில் நம்ம டென்மார்க்கில் இருக்கிற ஒரு விவசாய பண்ணைக்கு போய் அங்கே என்னென்ன பழங்கள்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன காய்கறி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுபோக நம்ம நேரடியாகவே இங்கே செம்புற்று பழத்தை நம்ம வயல்லேருந்தே நேரடியாக பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம், இந்த வயலில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் வந்துட்டாலே இந்த வெயில் காலங்களில் இங்கே இருக்கிற இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பண்ணையிலே ஒரு கூடாரம் அமைச்சு இந்த செம்புற்று பழம் இல்லாட்டினா பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு தான் பெரும்பாலும் விற்பாங்க. இது எல்லாத்தையும் அங்கேயே வச்சு விற்பாங்க. மற்ற நாட்களில் நம்ம இந்த கடைகளில் வாங்குறது எதுவுமே, இந்த பெரிய பெரிய கடைகளில் வாங்குறது எதுவுமே இங்கே உற்பத்தி ஆகிறது கிடையாது. எல்லாமே தெற்கு ஐரோப்பாவிலேருந்து உற்பத்தி ஆகி இங்கே விற்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே விளையிறத எடுத்து பதப்படுத்தி வச்சுருந்து அதுக்கப்புறம் விற்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த செம்புற்று பழத்தை நேரடியாக வயல்லேருந்து பறிச்சுட்டு அப்படியே வச்சுருக்காங்க. இந்த பச்சை பட்டாணி இருக்குது. இதை ரபர்புன்னு சொல்கிறாங்க. இது இந்த தண்டு எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இது ஒரு முக்கியமான இது. அப்புறம் கொஞ்சம் கேரட் இருக்குது. வெங்காயம்லாம் அப்படியே செடியோடு பிடிங்கி கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதுலேயே வெள்ளை வெங்காயம், சிவப்பு வெங்காயம்னு வெவ்வேறு ரகத்தில் நிறையா வச்சுருக்காங்க. இது பார்ஸ்னிப் கிழங்கு, நம்ம கேரட் மாதிரியே இருக்கும். அப்புறம் என்னதோ இங்கே இது பெருஞ்சீரகம் செடி மாதிரி இருக்குது. இது என்னென்னு எனக்கு தெரில, எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு. வெள்ளரிக்காய் இருக்குது கொஞ்சம். இது பிளாக் கரண்ட்டுன்னா கரும் கொடி முந்திரின்னு சொல்லுவாங்க. இது ஐரோப்பிய நெல்லிக்காய். இது யூரோப்பியன் கூஸ்பெரின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இது இங்கேயே விளைய வச்ச தேன் இங்கேயே பெட்டி வச்சு எடுக்கிறாங்க வயலில். வாங்க அதெல்லாம் பின்னாடி போய் காட்டுறேன். நேரடியாக சிந்து போய் வயலுக்குள்ளே குதிச்சிட்டா. இங்கே பச்சை பட்டாணி போட்டிருக்காங்க. நமக்கு என்னென்னா, நம்ம செம்புற்று, அதாவது ஆங்கிலத்தில் ஸ்ட்ராபெரின்னு சொல்லுவாங்களா, அதை தான் பறிக்க வந்தோம் குறிப்பாக. அது எங்கே இருக்குன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு 150 ஏக்கருக்கு பெரிய இடமா இருக்கும். ஆனால் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியணும்ல. அதுக்காக என்ன எழுதியிருக்காங்கன்னா, வழித்தடம் 5 அதுக்கு போனோம்னா அங்கே பாத்தி 404லேருந்து 432 வரைக்கும் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராபெரி பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நமக்கு நிறைய இடம் இருக்கும், நிறைய பாத்திகள் இருக்கும். ஏற்கனவே எல்லாத்துலேயும் பறித்து முடிச்சிருந்தாங்கன்னா நேற்றே, அப்போ இன்றைக்கி போய் பார்த்தோம்னா பழம் இருக்காதுல்ல. அதனால் இந்த பாத்தியில் இன்றைக்கி பறிங்க அப்படின்னு குறிப்பாக எழுதி கொடுத்துட்றாங்க நமக்கு. இங்கே பாருங்கள், இந்த பச்சை பட்டாணி செடி இதெல்லாம் இவங்க மெனக்கட்டு இது பண்ணி வளர்த்த மாதிரி தெரில. சும்மா அப்படியே தூவி விசிறி விட்டாங்க போல் இருக்குது. இல்லை நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் மிதித்து அப்படி பண்ணிட்டாங்களான்னு தெரில. இந்த மாதிரி வழித்தடம் 5லேருந்து 10க்கு இந்த பக்கம் போக சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாமே விஜே அப்படின்னா வை, அது ஆங்கிலத்தில் வே அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இங்கே டேனிஷ் மொழியில் விஜேன்னா வழி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த நத்தார் விழாவுக்கு வைப்பாங்கள்ல, அதான் ஆங்கிலத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்கள்ல அது. இந்த விவசாயி பழம் காய்கறின்னு இல்லாமல் இந்த மாதிரி மரக்கன்று நிறையா வச்சுருக்காரு போல் இருக்குது. இதுவே ஒவ்வொரு மரமும் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்பாங்க இங்கே. ஏன்னா பெரும்பான்மையான வீடுகளில் இதை வாங்கி இந்த கிறிஸ்மஸுக்கு வீட்டில் வச்சு அலங்கரிப்பாங்க. இங்கேருந்து அந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இவரோட வயல் தான். நம்ம ஊரில் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், படத்தில் நேரில் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன். இங்கே எல்லாருமே பெரும்பாலும் பெரு விவசாயிகள் தான். இதுதான் பிளாக் கரண்ட் தோட்டம். பார்த்திங்கன்னா நிறைய பழம் இருக்குது. ஆனால் நம்ம பிளாக் கரண்ட் பறிக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வரல, இல்லைன்னா அவங்கக்கிட்ட சொல்லலை. அதனால் நான் பறிக்கலை, சும்மா பார்க்குறதுக்கு மட்டும் வந்தேன். இந்த பக்கம் பாருங்கள், பிளாக் கரண்ட். நல்லா கொத்து கொத்தாக காய் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு தெரில. ஆளுங்களை வச்சு தான் பறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெஷினெல்லாம் வச்சு உதிர்த்தாங்கன்னா அது உதிர்ந்து ஓடிடும். இதெல்லாம் செடி வருஷ கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் கரண்ட் இருக்குது. பிளாக் கரண்ட்டை விட ரெட் கரண்ட் நல்லா சடசடையாக காய்ச்சி தொங்குது. இங்கே பாருங்கள். ஆனால் இதை அறுவடை பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செடியெல்லாம் எடை தாங்க முடியாமல் கீழே சாஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கூஸ்பெரி, அதாவது யூரோப்பியன் நெல்லிக்காய்.
இது நல்லா காய் பயங்கரமாக இருக்குது. முள் இருக்கோ அந்த செடியில்? ஆமாம்ப்பா, முள் இருக்குது செடியில், பார்த்து கை வை. அதோ இங்கே நிறையா காய்ச்சி தொங்குது. ரெட் கரண்ட் தான் இருக்கிறதுலே பயங்கரமாக காய்ச்சிருக்கு. இதான் இந்த கிளையெல்லாம் எனக்கு வந்து கிரேப்ஸ் லீஃப் மாதிரி இருக்குது, பட் சின்ன சைஸ், அந்த ஹேரி க்ரோத் எல்லாமே இருக்குது. ஆமாம், செடியும் அந்த மாதிரி தான் இருக்குது, பழமும் அப்படி தான் இருக்குல்ல. சின்ன திராட்சை இலையே சின்னதாக்குனா இப்படி தான் இருக்கும். செம. இந்த ரூபார்பு அந்த தண்டு சொன்னல, அந்த செடியில் என்னென்னா இதில் நார்ச்சத்து அதிகம், நிறைய விட்டமின் மினரல் அது இது இருக்குன்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை எடுத்து இனிப்பு அப்பம் செய்வாங்க, ஆங்கிலத்தில் கேக் சொல்லலாம். அதில் போட்டோம்னா இதில் லேசாக ஒரு இனிப்பு சுவையும் இருக்கும், அதே மாதிரி ஒரு துவர்ப்பு சுவையும் இருக்கும். நல்லாயிருக்கும், நம்ம சர்க்கரை சேர்க்காமலே சுவையாக இருக்கும். இது நம்ம ஊர்லேயும் வந்து இந்த நீலகிரி, ஊட்டி அந்த மாதிரி ஊர்களில் குளிர் பிரதேசங்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்ததில்ல. எலும்பு முறிஞ்சவங்களுக்கு வந்து இந்த கீரை தண்டெல்லாம் கொடுத்தா எலும்பு சீக்கிரம் சேர உதவுதுன்னு சில சித்த மருத்துவ நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க. வந்துட்டோம் வழி 5க்கு. இதுக்கப்புறம் பாத்தி எண் வந்து 404, 404லேருந்து 432. ஆனால் 385க்கு தான் வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போக வேண்டியதான். இதெல்லாம் என்ன போட்டிருக்காங்க இங்கேயும்? ஆனால் ஸ்ட்ராபெரி தான் இருக்குது. இதோ இங்கே பாருங்கள். ஆனால் பழைய செடியாக குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு வேளை இதெல்லாம் அவ்வளோதான் நினைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சு போச்சா, இல்லை போன வருஷத்துலேருந்து தப்பு கன்று அது பொழைச்சி அதுலேருந்து பழம் இருக்குதான்னு தெரியல. இதெல்லாம் ஸ்ட்ராபெரி தான். 404 வந்தாச்சு. 405 இருக்குது. அப்போ இதுதான் 404. ஆனால் எல்லாம் காயாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எங்கடா பழத்தையே காணும்? உள்ளே போய் பறிக்கணும் பாருங்கள். நீட்டாக பாத்தி 409, 13. இல்லைம்மா, வெளியே பழம் இல்லை. இந்த உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் அதான்ப்பா 404லேருந்து 32 வரைக்கும் போகலாம்ல. இன்னும் அந்த பக்கம் போவோம். அதுலேருந்து அது வரைக்கும் எது வேணாலும். அதுதான் ஸ்ட்ராபெரி பறிக்கிறதுக்கான பாத்தி. இது 2 மட்டும்தான்னு கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் நிறைய பேர் ஏற்கனவே பறிச்சுட்டாங்க. ஆமாம், 33. இதோட முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி போனால் ஸ்ட்ராபெரி இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இவங்க இதை சரியாக பராமரிக்காத மாதிரியே இருக்கேம்மா. ஏன் அப்படி? ஒருவேளை 2 பயிர் போட்டிருக்காங்களோ, ஊடு பயிர். அந்த பூவும் வருமோ இதில்? இல்லை, ஸ்ட்ராபெரிக்கு ரொம்ப வெயில் வரக்கூடாதுன்னு இப்படி போட்டிருக்காங்களா? ஏன்னா இது வரைக்கும் நான் வாழ்க்கையிலேயே ஸ்ட்ராபெரி பறிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்படி பார்த்ததே இல்லை. ஏன்னா இதில் ஸ்ட்ராபெரி செடி மட்டும் இல்லை, வேறு செடியும் ஏதோ ஒன்று இருக்குது. எங்கடா ஸ்ட்ராபெரி செடியவே காணும். வேறு காட்டுக்கு தான்டா போகணும். பார்த்தா இங்கே ஆமாம் சொன்ன மாதிரி இது ஸ்ட்ராபெரி ஃபீல்டு மாதிரியே தெரியலையே. பார்க்குறதுக்கு வேறு ஏதோ புல் முளைஞ்சு கிடக்கு, இடையில ஸ்ட்ராபெரி செடி இருக்குன்ற மாதிரி இருக்குது. போன வருஷம் வச்சதை தான் இந்த வருஷம் நம்மளை பறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க போல். அங்கங்கே இருக்குது. ஆனால் இது ஏதோ அந்த ஒயில்டாக தானாக முளைச்சி கிடக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இனிப்பாகவும் இருக்கும், ஆனால் தெரியல. சரி பார்ப்போம். பறி இதோ இன்னும் பின்னாடிலாம் இருக்குது. ஆனாலும் என்னப்பா பறிச்சா பழம் உடஞ்சி வருது. ஆமாம், இது வந்து நாங்கள் ஸ்ட்ராபெரி பறிக்க வேலைக்கு போனப்போ இருந்த மாதிரி இல்லை. இந்த பாத்தியே வித்தியாசமாக இருக்குது. அதில் வெறும் ஸ்ட்ராபெரி செடி மட்டும்தான் இருக்கும். இது ஆனால் நல்லா ருசியாக இருக்குது. மேலும் இவங்க வந்து இந்த வைக்கோலெல்லாம் போட்டு இது பண்ணாமல் தானாக செடியிலேயே நிழல் எல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் பறிக்க முடியல. ஆனால் ரொம்ப நல்லா ருசியாக இருக்குது இந்த பழங்கள். அங்கொன்று இங்கொன்றுமா இருந்தாலும் நல்லா ருசியாக இருக்குது.
ஆமாம், இந்த மாதிரி விடுறதுனால நமக்கும் ஒரு அனுபவம், அது மாதிரி அவங்களுக்கும் பறிக்கிற கூலி மிச்சம். இங்கேயும் இருக்குது, ஆனால் எல்லாம் தான் நத்தை சாப்பிட்டு வச்சுருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த நத்தை கொறிச்சு வச்சுருக்கு. ஒரு சில இதெல்லாம் பூஞ்சை வந்துருச்சு. அந்த ஆங்கிலத்தில் செர்ரின்னு சொல்லுவோமே, சேலாப்பழம், அந்த மரங்கள். ஆனால் இதெல்லாம் இவங்க நட்டு வச்ச மரம் இல்லை, சும்மா வேலியில் அதுவாக முளைஞ்சிருக்கு. ஆனால் பழம் நல்லா கருகருன்னு கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் நம்ம சும்மா பறித்து சாப்பிட்லாம், இதெல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. சும்மா வேலிக்கு போட்டு வச்சுருக்காங்க அந்த மரத்தை. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே வந்து இந்த இது நல்ல பேருப்பா. ஆங்கிலத்தில் இது வந்து சுக்கினி, ஆனால் தமிழில் என்ன சொல்கிறது, சுரக்கான்னு சொல்லலாமா? சுரக்கா வகை தான் இதுவும். மஞ்சள் வண்ண சுக்கினி நல்லா சிறப்பாக காய்ச்சிருக்கு. சும்மா இது இருக்க மாதிரி தான் இருக்குது, ஏதோ புதர் மாதிரி கிடந்துச்சி, பார்த்தா சுக்கினி இருக்குது, நிறைய இருக்குது. இதுவும் அந்த விளைய வைக்கிற வயல் போல் இருக்குது, சுக்கினி வயல் போல். இது அந்த சேலட் இலை. இங்கே வந்து இதெல்லாம் தான் சேலட்னு சொல்லி வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடைகளில். இந்த டென்மார்க், ஸ்வீடன் போன்ற மாதிரி நாடுகளுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் மட்டுமே இந்த பழம் பறிக்கிறதுக்குன்னு போலாண்டு, ரொமேனியா அந்த மாதிரி ஊர்லேருந்துலாம் விவசாயிகள் வருவாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த வண்டியிலேயே கூடாரத்தில் தங்கி பறித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு தான் அவங்க நாட்டுக்கே போயிடுவாங்க. இங்கே தான் ஒழுங்கான அந்த ஸ்ட்ராபெரி தோட்டமே இருக்குது. இதுதான் ஸ்ட்ராபெரி தோட்டம். ஆனால் இங்கே இதை தாண்டி போய் நம்மளாக பறிச்சிக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பறித்து அவங்க கடைகளுக்கு அனுப்புவாங்க. இப்போ இதில் முறை பறிக்கும்போது நிறைய பழங்கள் இருக்கும், நம்மளே நேரடியாக விட்டு பறிக்க விட்டால் நம்ம வந்து மிதிச்சிருவோம், நிறைய வீணடிச்சிருவோன்றதுனால இதெல்லாம் வந்து நம்மளே போய் பறிக்கக்கூடாது. அவங்க ஒரு முறை பறித்து முடித்து இதெல்லாம் கடைகளுக்கு அனுப்பின பிறகு நம்ம போய் அதுக்குள்ளே பறிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. நாங்கள் வந்து சும்மா கொஞ்சோண்டு தான் பறிச்சிட்டு வந்தோம். நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி அங்கே வந்து செடியே அங்கன்னும் இங்கன்னுமா தான் இருந்தது. அது போக பழங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் அதனால் ஒரு கிலோவுக்கும் கம்மியாக தான் பறித்தோம். இது ஒரு 120 ரூபா சொன்னாங்க. வாங்க நம்ம வேறு ஒரு தோட்டத்துக்கு போய் நல்ல சிறப்பாக வச்சுருக்க இடத்துல எங்கேயாச்சும் நேரடியாக பறிக்க விடுறாங்களான்னு பார்ப்போம் வாங்க. எதிர்க்கவே இந்த தோட்டம் வந்து இன்னும் நல்லா இருந்தது. இந்த கடை இங்கே ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, முன்னாடியே இங்கே தோட்டமும் இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி தோட்டம் எப்படி இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துருவோம் வாங்க. இவங்க நல்லா சொட்டு நீர் பாசனம்லாம் போட்டு மூடாக்கெல்லாம் போட்டு இந்த களைச்செடி வளரக்கூடாதுன்றதுக்காகவே தனியாக மூடாக்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த நடுவில் கருப்பு வண்ணத்தில் இருக்க அந்த தார்பாயெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு களைச்செடி எதுவும் முளையக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்காங்க. அது ஏன் வேறு ஒட்டியும் போட்டிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செடி வந்து ரொம்ப வெயில் வந்து நேரடியாகவும் படாமல் வேர்களுக்கு வந்து கொஞ்சம் நிழல் தர்றதுக்காகவும் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் வழக்கமாக வைக்கோலை போட்டு மூடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தார்பாயை போட்டு மூடியிருக்காங்க. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.